அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 8 கிரகங்கள் ஒரு ஜாதக கட்டத்தில் அமைந்தால் அந்த ஜாதகர் என்னவாக இருப்பார் என்பது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். 8 கிரகங்கள் ஒரே இடத்தில் சேர்வது மிகவும் அபூர்வம். இப்போ பார்த்தீங்கன்னா 8 கிரகங்கள் ஒரே வீட்டில் சேர்ந்தால் அந்த ஜாதகர் ஞானியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவார். ஆனால் தரித்திரவனாக இருப்பார். இது போன்ற அமைப்பு 1880ஆம் ஆண்டு முதல் 2000ஆம் ஆண்டு வரை ஒரே ஒரு முறை தான் ஏற்பட்டுள்ளது. அதாவது 4/2/1962ஆம் தேதி மகர ராசியில் 8 கிரகங்கள் ஒன்று சேர்ந்திருந்தன. அதாவது பிளவ வருடம் தை மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 4/2/1962 காலை ஒரு குழந்தை பிறந்திருந்தால் லக்கணமும் மகரமாக இருக்கும். கூட்டு கிரகங்கள் இருந்தால் பெரும்பாலும் யோகங்கள் எல்லாம் கெட்டுவிடும். இந்த ஜாதகத்தில் அதியோகக்காரனாக சுக்கிரன், யோகக்காரனாக புதன் எல்லாம் கெட்டுவிடும். சந்திரமங்கல யோகம், குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம் எல்லாம் கெட்டிருக்கும். இந்த நாளில் இந்த ஜாதகர் பிறந்த குழந்தை இன்று மிகவும் வறுமையில் வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கூட இந்த குழந்தை செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என நூலில் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு அபூர்வ அமைப்பு. இதுபோல் ஒரு ஜாதகட்டத்தில் 8 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அந்த கிரகங்களால் அந்த ஜாதகருக்கு எப்போதுமே பிரச்சனை தான். வாழ்நாள் முழுவதும் அவரால், அதாவது அந்த வறுமை நிலையிலிருந்து அவரால் வெளியே வர முடியாது. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.